கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்டிஎம் இல்ல அப்படிங்கிற ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய டீமோட கோர் உடையுது அப்படின்னா கூட அக்ஷனுக்கு ஏகப்பட்ட பிளேஸ் வர போறாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா கூட அட்வான்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த மாசம், அதாவது நான் சொல்றது அக்டோபர் தான். ஸோ இந்த மாசத்துல ஒரு 5 நாள் தான் இருக்கு. ஸோ அக்டோபர்ல என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுது, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கி பிளேயர்ஸோட லிஸ்ட் எப்படி இருக்க போகுது, குறிப்பா எந்தெந்த பிளேயர்ஸை எந்தெந்த டீம் டார்கெட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் ஆர்சிபியை பற்றி பேசுவோம். ஸோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே இந்த 3 டீம் பற்றி பேசுவோம். ஸோ எப்பவும் போல ஆர்சிபியிலிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் ரொம்ப க்ரூசியலான பிளேயராக இருந்தார் கடந்த ஒரு 3 வருஷமா. ஆனால் போன வருஷம் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படியே தேஞ்சு போச்சு. ஃபேப் டூ பிளஸிக்கும் லிட்டில் பிட் சேம் தான். ஆனால் அவருக்கு நேர் ஆப்போசிட்னு சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியாக விளாட்ல, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா புஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அட் த சேம் டைம் அவர் இப்போ விளாண்டுருக்கு கூட லீக்ல கூட பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டாப் ரன் கேட்டராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு டச்சில் தாங்க இருக்காரு இன்டர்நேஷனல் மேட்ச் இல்லைனா கூட. பட் இருந்தாலும் மேக்ஸ்வெல் நேர் ஆப்போசிட். அதுதான் ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ எனிவே ஃபேப் டூ பிளஸை ரீடைன் பண்ணிடுவாங்க, வில் ஜாக்ஸை ரீடைன் பண்ணிடுவாங்க, 2 ஃபாரினர். ஸோ அது போக ரஜத் பட்டிதர், விராட் கோலி, சிராஜ், அதாவது 3-2 அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் ரீடைன் பண்ண போறாங்க. ஸோ இவங்க 2 பேரையுமே அக்ஷன்ல விட்டுருவாங்க. ஸோ அக்ஷனை விட்டதுக்கு அப்புறம் யாரை ட்ரை பண்ண போறாங்க? ஸோ ஆர்டிஎம்மும் இல்லை, ஆர்டிஎம் இருந்தா கூட இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தரை தூக்கி போடலாம். ஒரு மேக்ஸ்வெல் இல்லை கேமரூன் கிரீன், அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தரை தூக்கி உள்ள போட முடியும். பட் ஆர்டிஎம் இல்லாத பட்சத்தில் யாரை ரீடைன் பண்ணுவாங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஸோ எனிவே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்னா, அக்ஷனில் சேம் பிளேயர்ஸுக்கு தான் போவாங்க. மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்சிபிலாம் விளையாடுவேன், ஆர்சிபிலேருந்து வெளியில் போயிட்டு அப்படின்னா மற்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸை என்னால் நினச்சி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாது. ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் மற்ற டீமுக்கு நல்ல ப்ரைஸ் போனார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போய் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மேக்ஸ்வெல்ல டில் த எண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. 10 கோடி போனாலும் அது வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் பட்ஜெட்டுக்கு மேலே போயிடுச்சு. மேக்ஸ்வெல்லை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா ஆர்சிபி அந்த இடத்துல மேக்ஸ்வெல்லை விட்டுட்டு மற்ற பிளேயர்ஸ் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் 2 நீங்க ஃபாரின் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணீங்கன்னா கூட ஹெட்மயர் மாதிரியான பிளேயர் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. ஹெட்மயர் கண்டிப்பா அக்ஷன்ல தான் வர போறாருங்க. ஏன்னா கண்டிப்பா ட்ரெண்ட் போல்ட், அது மட்டும் இல்லாம பட்லர், இவங்க 2 பேர் தான் 100% ஃபாரின் பிளேயர்ல ரீடைன் பண்ண போறாங்க. ஸோ அது போக இந்தியன் பிளேயர்ஸ்ல யாரு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண வேண்டாம். நமக்கு தேவை ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும்தான். 2 பேர் ரீடைன் பண்ணாலுமே ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பட்லர் தான் வரும். ஸோ அக்ஷனுக்கு கண்டிப்பா ஹெட்மயர் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வரும்போது சூடு பிடிச்சிட்டு எல்லாருமே எடுப்பாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருந்தவர் தான் அப்படிங்கிறதுனால, ஸோ மிடில் ஆர்டர்ல இன்னும் தீயா விளையாடுவார் அப்படிங்கிறதுனால ஹெட்மயர் மாதிரியான பிளேயர்ஸை சூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா 10 வருஷம் வரைக்கும் அவரை வச்சு விளையாட முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. சேம் இதே பேட்டர்ன் தான் சிஎஸ்கேக்கும் ஒர்க் ஆகும். ஆனால் சிஎஸ்கே 4-1 அப்படிங்கிற ஃபார்மேட்ல போறாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா பத்திரான ஒருத்தர் மட்டும்தான் ஃபாரினர், மீதி இருக்க 4 பேருமே ஆப்வியஸா இந்தியன் பிளேயர் தான். எம்எஸ் தோனி, ருத்ராஜ் கெக்வாட், சிவம் தூபே அண்ட் ரவீந்திர ஜடேஜா அப்படிங்கிற மாதிரி இந்த 4 பேருக்கு தான் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்தபடி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒன் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரச்சின் ரவீந்திரா இல்லாமல் போறாரு, மொயின் அலி வெளியில போறாரு. ஸோ அது போக மிச்சல் சாண்டனர் வெளியில போறாரு, தீபக் சகர், சார்துல் தாகூர் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் அவங்களுடைய கோரை லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் அக்ஷன்ல நிறைய பிளான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அக்ஷன்ல யார் அவருங்க டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்வியஸா சிஎஸ்கே வருஷம் பண்ற மாதிரி கோரை தான் ரீடைன் பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய எந்த பிளேயர் அக்ஷன் வந்தாலும் ஆப்வியஸா தூக்க போறாங்க. பட் இருந்தாலும் டில் த எண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்கலன்னா விட்டுருவாங்க. அதை தாண்டி ரொம்ப முக்கியமா மும்பை இந்தியன்ஸோடைய நம்ம லைனப்பை பார்க்கணும். ஏன்னா சிஎஸ்கே யார் எடுக்க போறாங்க அப்படின்னா இசான் கிஷன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி இசான் கிஷன் ஆக்ஷன் வந்தப்போலாம் சிஎஸ்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாதி வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. கடைசி ஸ்டேஜ்ல மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்க மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா கண்டிப்பா ரீடைன் பண்ணிடுவாங்க. என்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தாலும் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா ரீடைன், அது போக பும்ரா, சூரியகுமார் யாதவ், இந்த 4 பிளேயர் தான். அவங்களும் 4-1 அப்படிங்கிற ஃபார்மெட்ல தான் போறாங்க. அண்ட் 1 ஃபாரினர் யாரா வேணாலும் இருக்கலாம், அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டிம் டேவிட் இல்லைன்னா வேற யாரு வேணாலும் பேபி நாளைக்கிற டெவால் பிரேவிஸ் கூட அவங்க பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனால் இந்த 4 பேர் கன்ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இசான் கிஷன் மாதிரியான பிளேயர் அக்ஷன் வரக்கான சான்ஸ் இருக்கு. மும்பை இந்தியன்ஸுக்கு தான் போவாரா அப்படிங்கிறத தாண்டி மற்ற எல்லா டீமுமே ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாங்க. ஸோ இந்த அக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 சுவாரஸ்யம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒன்று, ஒவ்வொரு டீமும் அவங்களுடைய கோரை இழந்துருவாங்க. இன்னொன்று, அதை விட பெட்டரான பிளேயர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ், கீ பிளேயர்ஸ் எல்லாம் வர போறாங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் திலக் வருமான ஒரு பிளேயரை சொல்ல
வந்துட்டேன். அது போக நேஹல் வதேரா, இன்னும் ஏகப்பட்ட யங் டேலண்ட் அவங்க பொத்தி பொத்தி வச்சிருந்த கோர் டீம் பயங்கரமா உடையுது. இந்த 3 டீமுக்கு ரேட்டிங் போட சொன்னீங்க அப்படின்னா, ஒரு கோர பயங்கரமா இழக்கிறாங்கன்னா நான் மும்பை இந்தியன்ஸை தான் சொல்லுவேன். என்னதான் இந்த டாப் 4 பிளேயர்ஸ் இருந்தாலுமே கன் பிளேயர்ஸ் தானே ப்ரோ 4 பேருமே அப்படின்னா கூட, இவங்க கிட்ட அந்த சின்ன சின்ன பிளேயர்ஸை பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு திலக் வர்மா மாதிரியான பிளேயர்ஸ், ஒரு இசான் கிஷன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு காலங்காலமா உருவாக்கி வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம். அவங்க எல்லாமே அப்சென்ட் போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் என்ன வேணாலும் நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. நீங்க ஆர்டிஎம் இல்லாதனால கண்டிப்பா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அது போக உங்களுடைய ஃபேவரட் டீம்ல இருந்து எந்த கோர் போகுது, எந்த பிளேயரை மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.